தமிழ் மக்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட வந்து ஒரு சிறப்பு அழைப்பாளர் வந்திருக்காங்க. நம்ம எவர்கிரீன் ஷாலின் மரியா லாரன்ஸ் மேடம் வந்திருக்காங்க. அவங்க கிட்ட நம்ம பேச போறோம். பேசுறதுக்கு முன்னால நமக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு அறிவிப்பை கொடுத்திருக்கிறார். யாருன்னா நம்மளுடைய துணை முதலமைச்சர் உதயநிதி. அவர் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு அறிவிப்பை கொடுத்திருக்கிறார். என்ன மேம் செய்கிறீங்க? அது என்னன்னா, அ கருணாநிதி, ஈவேரா இவர்களெல்லாம் வந்து இயேசுநாதர் போல வாழ்ந்தார்கள். அது மட்டுமல்லாமல் திமுக வந்து இயேசுநாதர் வகுத்து கொடுத்த பாதையை பின்பற்றுகிறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் அது குறித்து உங்களுடைய தரப்பு, உங்களுடைய ஒப்பீனியன் என்ன? அதை சொல்லுங்களேன், மக்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். ஆமாம், ஆக்சுவலாக நிறைய பேர் சொல்லுவாங்க எங்கள் மதம் மனம் புண்பட்டது, எங்கள் மதத்தை தப்பாக பேசிட்டாங்க. சில சில விஷயத்துக்குலாம் நமக்கு வந்து பெரிய விஷயமாவே தோணாது. இப்போ நிறைய பேர் வந்து கிறிஸ்துவோட பிறப்பை பற்றியெல்லாம் கூட பேசுவாங்க. எனக்கு அது வந்து ஓகே, அவங்க கேள்வி கேட்டுக்கிட்டோம், அது பகுத்தறிவுக்கான ஒரு விஷயம், அதுக்குள்ளே நான் போகலாம் விருப்பப்படல. ஆனால் ஜீசஸ் அப்படிங்கிற ஒரு வரலாற்று ரீதியான நீங்கள் கடவுளாக சொல்லலாம், மனிதன்னு சொல்லலாம், நான் காம்ரேடுன்னு சொல்லுவேன். அவர் ஒரு சோஷியலிஸ்டாலாம் இருந்திருக்காரு. ஹி வாஸ் ஆன்டி நேஷனல். அவர் செடிஷன் லால தான் வந்து இதுவே பண்ணாங்க ரோமன்ஸ். அப்படி இருக்கும்போது நான் அவரை எப்படி பார்க்குறேன்னா, மிகப்பெரிய ஒரு புரட்சியாளரை தான் இயேசு கிறிஸ்துவை நான் பார்க்குறேன். எனக்கு கடவுளாகவும் பார்க்குறேன். அடுத்த செகண்ட் அப்போ ஒரு இயேசு கிறிஸ்துவ கூட நீங்கள் வந்து பெரியாரையோ இல்லை கருணாநிதியோ கம்பேர் பண்ணும்போது அந்த வாய்க்கு எதுவும் ஆகாதா அப்படிங்கிற மாதிரி இருக்குல்ல. அதாவது இவர்களை மன்னியுங்கள் அப்படின்னு சொன்ன இயேசுநாதரையும் ஐயோ கொள்றாங்களே அப்படின்னு அரெஸ்ட் பண்ண வரும்போது கூப்பாடு போட்ட கருணாநிதியும் இல்லை எப்படி ஒப்பீடு பண்றாங்கன்னு எனக்கு புரியல. வேல்யூ சிஸ்டமே இல்லை. இப்போ இயேசுவை பொறுத்த வரைக்கும் 3 விஷயம் தான் இருக்கு. ஞானம், விஸ்டம், and it is about compassion, kindness, and then it teaches about ஒழுக்கம். நீங்கள் ஆக்சுவலாக அறம் பற்றி இயேசு வந்து நிறைய பேசியிருப்பார், ஒழுக்கமாக இருக்கிறது குறித்து. இந்த 3மே திமுகவுக்கும் சம்மந்தம் இல்லாத ஒரு விஷயம். உங்களுக்கே தெரியும். என்னுடைய மனைவி வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாங்க, அங்கே ஒரு பெண் அழுதுகிட்டு இருந்தாங்க, அப்போ யாருன்னு கேட்கும்போது இது என்னுடைய துணைவின்னு வந்து ஊருக்கே தெரியுது, உனக்கு தெரியலையா மனோரமா அப்படி மனோரமா சொல்லிட்டு அவர் சிரிக்கிறாரு. அதுவும் அவங்கள எதிர்க்க வச்சுட்டு இது எவ்வளோ ஒரு சீப்பான ஒரு பிஹேவியர் இல்லையா? அந்த ஒரு மனுஷன் வந்து இயேசுநாதரோட நீங்கள் கம்பேர் பண்ணுவீங்களா? இயேசு கிறிஸ்து அப்படிங்கிறவர் ஒரு அரசாங்கத்திற்கு அது எதிரான பாசிசத்துக்கு எதிரான ஒரு ஆளாக தான் இயேசு கிறிஸ்து இருந்தார். ஆனால் திமுகவே பாசிசத்தின் முகம் தான் இல்லையா? அப்படி இருக்கும்போது இயேசு கிறிஸ்து எப்படி? அதுவும் இல்லாமல் இயேசு கிறிஸ்து யார்? பைபிள் சொல்லுது, ஆண்டவருடைய மகன் தன்னைத்தானே தியாகம் செய்து கொள்ள பூமிக்கு வந்தார். கரெக்டா? இயேசு கிறிஸ்து என்ன ஆனார்? கடவுளுடைய மகனாக கருதப்பட்ட இயேசு கிறிஸ்து சிலுவையில் உயிர் விட்டார். அதுதான் தியாகம். ஆனா இங்க கருணாநிதியின் மகன் முதலமைச்சர், ஸ்டாலினின் மகன் முதலமைச்சர், அடுத்த முதலமைச்சர் வந்து இன்பநிதி. இதுக்கும் கிறிஸ்தவத்துக்கும் துளி கூட சம்பந்தமே இல்லையே. நீங்கள் உங்கள் வாழ்க்கையை தியாகம் செய்தவர்களாக இருந்தால்தான் நீங்க வந்து தியாகம் பண்ணிருக்காரு. என்ன தியாகம்? துரைமுருகன் சொல்லியிருக்காரு, கருணாநிதி வந்து முதலிரவை தியாகம் செய்தார். வயசானவங்க எப்படி பேசணும்னு ஒரு விதிமுறை இருக்கு சார். நான் சீரியஸா சொல்றேன். நானா இருந்தேனா யோ பூமர் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவேன். சீரியஸா இந்த திமுகவே ஒரு பேச்சு வழக்கம் இருக்குல்ல, மிசோஜனிஸ்டா பேசுறது, செக்ஸிஸ்டா பேசுறது. அதுவும் இந்த துரைமுருகன்லாம் எடுத்ததே ஒரு செக்ஸிஸ்டா பேசுறாங்கன்னா, அப்போ இந்த வயசுலயும் இந்த தாத்தா இப்படி பேசுறாருன்னா, இந்த தாத்தா இளைஞரா இருக்கும் போது என்னெல்லாம் பேசியிருப்பாரு, பண்ணிருப்பாரு. எனக்கு ஜெயலலிதாவோட கோவத்தை புரிஞ்சிக்க முடியுது. நான் மிகப்பெரிய ஜெயலலிதா எதிர்ப்பாளராக இருந்திருக்கேன். என் குடும்பமே ஜெயலலிதாவுக்கு வந்து ஓட்டு போட்டதில்லை. ஆனால் நான் யோசிக்கும் பொழுது ஐயோ அந்த மனுஷன்கிட்ட எல்லாம் எவ்வளோ பாடுபட்டிருக்கோம். whatever she did, her politics was against their sadistic pleasure in being men இல்லையா? ஒரு பெண்ணை வந்து இஷ்டத்துக்கு பேசுறது, கொல்றது போது இவ கூட சொல்கிறேன். அப்போ நீ எப்படி உன்னை இயேசு கிறிஸ்துவோட வந்து ஒன்றும் இல்லை சார். நான் சின்ன ஒரு விஷயம் சொல்கிறேன். ஜெயலலிதா ஆட்சியில் இருந்தப்போ கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துமஸ் பண்டிகையில் ஒரு கட் அவுட் வச்சாங்க. அப்போது அன்னை மரியாளோட முகத்தில் ஜெயலலிதாவோட முகத்தை வச்சுட்டாங்க. அதுக்கு கிறிஸ்தவர்கள்லாம் போய் போராட்டம் பண்ணது. உடனே ஜெயலலிதா வந்து அதை எடுக்க சொல்லிட்டாங்க. ஆக்சுவலாக எடுத்துட்டாங்க. அதுதான் மரியாதை ஒரு மதத்திற்கு. இத்தனைக்கும் ஜெயலலிதா ஒரு ஹிந்து இல்லையா? இல்லை பெரியாரிஸ்டுகள் சொல்கிற மாதிரி அவங்க வந்து ஒரு ஐயர் இல்லை ஐயங்கார் நம்ம சொல்கிற மாதிரி. அப்படி இருக்கக்கூடியவர்களே இல்லை வேண்டாம் அந்த போஸ்டரை எடுத்துருங்க, எனக்கு தெரியாமல் அந்த போஸ்டர் வச்சுட்டாங்க, அந்த கட் அவுட் எடுத்துருங்கன்னு சொன்ன ஒரு மனுஷியும்
தன்னைத்தானே இறைவனுக்கு நிகரா பார்த்துக்கக்கூடிய ஒரு நார்சிஸ்டிக் குடும்பமும் எப்படி கம்பேரிசனை பாருங்களேன், எவ்வளோ ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ அதே மாதிரி பெரியாரும் நம்ம பார்க்குறோம். நீங்கள் இப்போ ஒன்றும் இல்லை, ஈவேராவுக்கு அடுத்தது வருவோம். ம் கருணாநிதியே எடுத்துக்கோங்களேன். ம் கருணாநிதி, ஸ்டாலின். ம் இப்போ திமுக அவர்கள் வழியில் பார்த்தீங்கன்னா கிறித்துவத்தை பின்பற்றுகிறது, ம் இயேசுநாதர் வகுத்த பாதையை பின்பற்றுகிறதுனா எனக்கு தெரிந்து யூ கேன் கிளாரிஃபை. இயேசுநாதர் வந்துட்டு தான் கைது செய்யப்பட்ட பொழுது மற்றவர்களும் அவருடன் சேர்ந்து கைது செய்யப்படுவதை விரும்பலை. ம் இது இயேசுநாதர். ஆமாம். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னாக்க அப்பா வந்து கைது செய்யப்படுறதுக்கு எதிராக ஐயோ கொள்கிறாங்களே, மகன் பார்த்தீங்கன்னா உண்மையாக மாட்டியிருக்கணும் ம் இந்த ஸ்பெக்ட்ரம் மேட்டரில். ஆனால் கனிமொழி பலிகடா ஆக்கப்பட்டார். ம் இவங்களை எப்படி இயேசுநாதர் வழியிலையோ அவர் வகுத்து கொடுத்த பாதையிலையோ வந்திருக்க முடியும்? எனக்கு தெரியலையே. இது ஒரு விஷயமும் இருக்குது. இப்போ இந்த கிறிஸ்மஸ் விழாலாம் நடத்துகிறாங்க பார்த்தீங்கல்ல, இவங்க இயேசு நாதரை இயேசு நாடாருன்னு நினச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதாவது திமுகக்கு அந்த ஒரு கிளாரிஃபிகேஷன் வேணும். ஏன்னா அந்த கிறிஸ்மஸ் விழா பார்க்குறேன், முழுக்க முழுக்க ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவர்கள், அதுவும் கிறிஸ்தவத்தில் ஜாதி ஆதிக்கத்தை செலுத்தக்கூடிய சமூகம் மட்டுமே அங்கே அதிகமாக ஒரு 80% உட்கார்ந்துருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா விஜயோட மீட்டிங்கில் கூட நிறைய தலித்ஸ் பாஸ்டர்ஸ் அந்த மாதிரிலாம் இருந்தாங்க. ஆனால் கருணாநிதி திமுக நடத்தின விஷயத்தில் எல்லாமே நாடார் சமூகம் முக்காவாசி. நான் கேட்குறேன், நீங்கள் கிறிஸ்தவம்னாலே அது எப்படி வெறும் நாடார் சமூகத்துக்குள்ளே குறுக்குறீங்க அப்படின்றதே எனக்கு புரிய மாட்டேங்குது. நீங்கள் முதல்ல கிறிஸ்மஸ் விழா திருநெல்வேலியில் நடத்துகிறீங்க, இன்றைக்கும் இருதுராஜ் நடத்துகிறாரு, திருச்சியிலேருந்து வந்து அங்கே நடத்துகிறீங்க. அது கிட்டத்தட்ட ஒரு கிறிஸ்தவ ஜாதி சங்கமாக தான் நடந்துச்சு தவிர அது வந்து கொஞ்சம் கூட ஒரு கிறிஸ்மஸ் விழாவாக நடக்கலை. அதில் ஒரு நேர்மை கூட கிடையாது. அப்புறம் நீங்கள் அமைச்சரவை கொடுத்துருக்குற பதவிகளே பாருங்களேன், நீங்கள் யாருக்கு அதிகமான சீட் கொடுத்துருக்கீங்க? கீதா ஜீவன். இவங்க கொடுத்துருக்க சீட் எல்லாமே பாருங்களேன், இவங்களுக்கான முக்கியத்துவம் எங்கே இருக்குது? அப்போ இவங்களெல்லாம் மட்டும் நீ வச்சு கிறிஸ்மஸ் கொண்டாடுறேன்னா, அதே மாதிரி தான் முஸ்லிம்ஸையும் சரி, அப்பர் காஸ்ட் முஸ்லிம்ஸ் இருக்காங்களே அவங்களே இவங்க ஏற்றுக்கிறாங்க. திமுக இந்த லோவர் ஸ்டாட்டாவில் இருக்கக்கூடிய இந்த ஏழ்மையான புளியாந்தோப்பு சைடில் இருக்கக்கூடிய இந்த முஸ்லிம்ஸ் இருக்காங்களே அவங்களையும், இல்லை இந்த கிறிஸ்டியன்ஸ் இருக்காங்களே தலித் கிறிஸ்தவர்கள், அவர்களையும் அவங்க சேர்த்துக்க மாட்டாங்க. இதுவே திமுகவுடைய ஒரு பாரபட்சமான மனநிலை தானே. இயேசு இதை தான் சொன்னாரா? இயேசு சொன்னாரா நான் நாதரு நான் நாடாரு நீ போய் நாடாரோட கிறிஸ்மஸ் கொண்டாடுன்னு இயேசு சொன்னாரா? டிஜிஎஸ் தினகரன் ஒரு மிகப்பெரிய, நான் என்ன சொல்லுவேன்னா, இயேசுவை வைத்து பிழைப்பு நடத்துகிறவர். அவர் வந்து ஒரு போதகர்லாம் கிடையாது. போதகர் வந்து இயேசு கிறிஸ்து. டிஜிஎஸ் தினகரனும் கண்ணை புழிஞ்சு அழுதுகிட்டே இருப்பார். அவர் கண்ணை புழிஞ்சு அழ ஒரு காசு வந்துக்கிட்டே இருக்கும். பால் தினகரனும் அப்படிதான், நான் ஜெபிச்சதும் ஆண்டவர் எங்களுக்கு ஒரு வீடு கொடுத்துட்டாரு அப்படின்லாம் சொல்லி உலகத்தை ஏமாற்றக்கூடிய மனிதர்கள் தான் இவர்கள். இந்த மனிதர்களோடு தானே திமுக ரொம்ப க்ளோஸாக இருந்தது. உண்மையிலே கிறிஸ்தவத்துக்காக பாடுபடக்கூடிய மனிதர்களோடு நீங்கள் இல்லைல்ல. டிஜிஎஸ் தினகரன் சாலைன்னு பேர் வைக்கணும், இந்த ஆள் தமிழ் மக்களுக்கு என்ன பண்ணார்? ஒன்றுமே பண்ணலையே. இவர்கள் கடவுளை வைத்து ஏமாற்றக்கூடிய ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்த கிறிஸ்தவர்கள் தான். இன்று நீ மோகன்சி ராசரஸோட இருக்கேன்னா ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவர்களோடு தான் நீ இருக்கிற இல்லையா? அது ஒரு சிஸ்டம், அது ஒரு பேட்டர்ன், உங்களுக்கு தெரியலையா? அப்போ கிறிஸ்தவர்களுக்குள்ள இவங்களுக்கு ஓட்டு இருக்கு, இவங்களுக்கு பொலிட்டிக்கல் லாபி இருக்கு, இவங்க தான் எனக்கு முக்கியம் நீ போறியே தவிர, தமிழகத்தில் 65% கிறிஸ்தவர்கள் தலித்துகளாக இருக்கிறாங்க. அந்த 65% கிறிஸ்தவர்களே நீ மதிக்கல. எத்தனையோ கிறிஸ்தவர் சர்ச்சுக்குள்ள தலித் கிறிஸ்தவர்களால் நுழைய முடியாது. திருச்சி, அரியலூர், பெரம்பலூர் இந்த மாதிரி இடத்துல பல சர்ச்சுக்குள்ள தேர் இருக்கு இல்லையா? தேர் வந்து பறையர்கள் இருக்க தெருவில், அருந்ததியர்கள் இருக்க தெருவில், பலர்கள் இருக்கிற தெருவில் தேர் போகக்கூடாதுன்னு சர்ச் வச்சிருக்கு. இன்றைய அன்னைக்கு பேசினாரு ஜோ அருண், கமிஷனர், அவர் தானே கமிஷனரோட ஹெட்டாக இருக்காரு. அவர் அப்படி பேசலாமா ஒரு அங்கி அணிந்து கொண்டு? நான் என்ன சொல்கிறேன், நீ அங்கி அணிந்தனா மாஸ் வைக்கிறதுக்கு மட்டும் நீ அங்கேயே போடு. இல்லை நீ ஒரு சாவு பூசைக்கு போகிறேன்னா, சாவை மந்திரிக்க போனால் அங்கேயே போடு. ஒரு குழந்தைய ஆசீர்வதிக்க போகிற, ஒரு நோயால் இருக்கிறவங்கள பார்க்க போகிறேன்னா அங்கேயே போடு. ஒரு அரசியல் விழாக்கு நீ உன்னுடைய அங்கேயே போட்டு அங்கே வராத. வந்து இயேசுவுக்கு பேசக்கூடிய எல்லா வசனத்தையும் நீ ஸ்டாலினுக்கு பொருத்தி பேசுறியே, இது எங்கேயாவது உனக்கு நீ நன்மை கொடுக்குறல்ல, அந்த நன்மைன்னு ஒன்று கொடுப்பாங்க, அப்பமும் நன்மையும். உங்கள் மனசு குத்தாதா இப்படியெல்லாம் பேசுறதுக்கு? முதல்ல ஒரு மதம் சார்ந்தவர்களே இந்த கட்சிக்கு ஓட்டு போடுங்க, அந்த கட்சிக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்றதே தவறு தான். அது பிஜேபியா இருந்தாலும் சரி, அது இஸ்லாமியர்களா இருந்தாலும் சரி, அது கிறிஸ்தவர்களா இருந்தாலும் சரி, நீ வந்து தேசியத்தையும் மதத்தையும் கலக்காத. நீ வந்து எலெக்ஷனையும் மதத்தையும் கலக்காத. பீப்புள் ஹேவ் தேர் ஓன் டிஸ்கிரிஷன். நான் யாருக்கு ஓட்டு போடணும்னு எனக்கு கடவுள் சொல்வார்.
கடவுள் வந்து எனக்கு சொல்லுவார் கனவுல யாருக்கு ஓட்டு போடணும் நான் போட்டுக்கிறேன், அப்படி கூட நான் வச்சுக்கிறேன். ஆனா ஒரு மத போதகரா ஒரு சர்ச்சையோ ஒரு இடத்தையோ நீ உன்னோட பிரசார வாகனமா யூஸ் பண்ணக்கூடாது. இதுதான் சொல்ல முடியும். இப்போ போப்பாண்டவர் இருக்கார்ல, அவர் என்ன சொல்றாரு? ஓ காசால இனப்படுகொலை நடக்குது, அதுக்கு அது நடக்கக்கூடாதுன்னு நான் ஒரு செய்தியை சொல்றேன், அப்படி சொல்வாரு. அமெரிக்கால ஓட்டு போடுறீங்களா, எல்லாரும் ட்ரம்ப்புக்கு ஓட்டு போடுங்க, பிடனுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லுவாரா? சொல்ல மாட்டார். they will not take political sides, they will only take the side of justice. ஆனா தமிழகத்துல பாத்தீங்கன்னா இந்த ஒரு நானும் பார்க்குறேன் சின்ன வயசுல இருந்தே, இந்த போதகர்கள் இல்ல இந்த அரசு ஃபாதர்ஸ் வந்து பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க. அப்போ பிஜேபியோட திமுக கூட்டு வைக்கும்போது இந்த ஃபாதர்ஸ் நீங்க ஓட்டு போடாதீங்கன்னு சொன்னீங்களா? சொல்லலையே, அமைதியா இருந்தீங்கல்ல. அப்போ உங்களுக்குள்ள ஏதோ ஒரு வகையான திமுக விருப்பம் இருக்குதே தவிர மக்களுக்கான எந்த ஒரு குட்வில்லும் உங்களுக்கு கிடையாது. நீங்கள் முதலில் ஒழுங்கா ஜாதி பார்க்காம இருக்கீங்களா? இந்த கிறிஸ்தவ கமிஷன் இருக்குல்ல, இந்த கிறிஸ்தவ கமிஷன் ஜோ அருண் இருக்காருல்ல, அவர் முன்னாடி எத்தனை கேசஸ் இருக்கு தெரியுமா? தமிழகத்துல கிறிஸ்தவத்துல நிறைய ரெண்டு இருக்கு, வால் இருக்கு, செவர் இருக்கு, சிமெட்ரிக்குள்ளே. சர்ச்சுக்குள்ள போக முடியலன்னு நான் சொன்னேன். கிறிஸ்தவர்கள் தேர் எடுக்க முடியாது சார். வேளாங்கண்ணிலேயே ரெட்டை சுடுகாடு முறை இருக்கு. அப்படியா? ஆமா, ரெட்டை இடுகாடு முறை இருக்கு வேளாங்கண்ணியில். என்கிட்ட ஒரு ஃபுல் லிஸ்ட் இருக்கு, எந்தெந்த சர்ச்சுக்குள்ள என்னென்ன பாரபட்சம் காட்டப்படுது, ரெட்டை இடுகாடுகள் எங்க இருக்கு, இதெல்லாம் எனக்கு இருக்கு லிஸ்ட். அதை குறித்து ஜோரன் ஏதாவது பண்ணாரா? அதை குறித்து ஏதாவது பேசியிருக்காரா? இல்ல கிறிஸ்தவத்தில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஜாதி மனப்பான்மை மாற்றக்கூடிய வேலையை இப்ப பிஷப்பா இருக்கிறவர் செஞ்சாரா? செய்யல. ஒரு பிஷப் இருக்காரு நீதிநாதன், செங்கல்பட்டு. நீதிநாதனை தவிர அவர் தலித். 18 டயோசிஸ்ல ஒருத்தர் மட்டும் தான் தலித். மற்ற எல்லாமே ஆண்ட ஜாதின்னு சொல்லிக்கக்கூடிய இல்லை இவங்க சொல்லிக்கக்கூடிய டாமினன்ட் காஸ்ட் தலித்துகளை கொடுமைப்படுத்துகிற ஜாதிகள் இருந்தால் ஆட்களை எடுக்கிறாங்க. அப்போ கிறிஸ்தவமே இங்கே அரசியலாயிடுச்சு. கிறிஸ்தவத்தோட பிரச்சனை இது கிடையாது. தமிழக கிறிஸ்தவத்தை அரசியல் மயமாக்கி அதை அரசியல்வாதிகளுக்கு பகடைக்காயாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறது. இது எவ்வளோ பெரிய மகா பாவம். நீ அந்த பாவத்தை செய்யலாமா? நீ மத பிரச்சாரம் செய்வது ஒரு மிக தவறான ஒரு விஷயம் இல்லை, அதை நீ செய்யக்கூடாதுன்னு நான் சொல்கிறேன். ஒரு காலகட்டத்தில் நான் கூட இல்லை, ஓ கிறிஸ்துமஸ் விழா ஸ்டாலின் கொண்டாடுறாரு எல்லாரும் மகிழ்ச்சியாக இருக்காங்க. அது வெளியிலேருந்து பார்க்கும்போது கூட பிஜேபிக்காரன் கூட சொல்லுவாங்க கிறிஸ்துமஸ் கொண்டாடுறாரு, இதை கொண்டாட மாட்டாரு. ஆனால் உண்மையிலே மைனாரிட்டி ரைட்ஸ்க்கு நீ ஒன்றுமே பண்ணலையே. அதுதான் நான் கேட்கணும்னு நினைச்சேன். 3.5 இப்போ நான் சொல்கிறேன், தமிழகத்தில் கிறிஸ்டியன்ஸு 65% இருக்காங்க. அது 65% கிறிஸ்தவர்கள் தலித்து. எங்களுக்கு எஸ்சி எஸ்டி லிஸ்ட்டில் நாங்கள் இல்லை, எங்களுக்கு எந்த ஸ்கீம் கிடையாது, எங்களுக்கு தாட்கோ லோன் கிடையாது, எங்களுக்கு எதுவுமே, எங்களுக்கு எஸ்சி எஸ்டி ஆக்ட் கிடையாது. ஆனால் நாங்களும் கொலை செய்யப்பட்டிருக்கோம். ஆனால் தெலுங்கானாவில் கன்வெர்டட் தலித்ஸ்க்கு ஆக்ட் இருக்குது, ஸ்டேட் ஆக்ட். இங்கே அதே மாதிரி ஸ்டேட் ஆக்ட் நீ கொண்டு வரலாம்ல, நீ செஞ்சியா? வலியுறுத்தப்படும் வலியுறுத்தப்படும் வலியுறுத்தப்படும்னு 40-50 வருஷமாக கருணாநிதி சொன்னார், ஸ்டாலின் சொல்கிறாரே தவிர ஸ்டேட் லெவலில் நீங்கள் என்ன பண்ணீங்க? பண்ணியிருக்கலாம்ல, ஒரு லோக்கல் லெஜிஸ்லேஷன் கொண்டு வந்து நீங்கள் பண்ணலாம்ல. எங்களுக்கு நீங்கள் உள்ளொதுக்கீடு கொடுக்கலாம்ல. எங்களுக்கு உள்ளொதுக்கீடு எஸ்சியில் இல்லை, நீங்கள் எங்களுக்கு தானே கொடுக்கணும். நீங்கள் அருந்ததியினருக்கு கொடுத்தீங்கல்ல, அவங்களுடைய பாப்புலேஷனுக்கு அதிகமான இதுக்கு நீங்கள் கொடுக்குறீங்க. ஆனால் எஸ்சி தலித்துகளுக்கு, தலித் கிறிஸ்டியன்ஸுக்கு நீங்கள் ஏன் உள்ளொதுக்கீடு கொடுக்கல? இப்போ கூட 2 வருஷம் முன்னாடி இதே பிஷப் அந்தோனிசாமி தான் போய் ஸ்டாலின் கிட்ட கொடுத்தாரு, எங்களுக்கு உள்ளொதுக்கீடாவது கொடுங்க 3.5%. நடக்கல சார் இன்னும். அப்போ வெறும் ஒரு ப்ளம் கேக்கு, கொஞ்சம் ரஸ்னா இதை கொடுத்துட்டா போதுமா? அதுக்கு கூட இருக்கிறாங்க பாருங்க இந்த ஃபாதர்ஸ், இவங்க பண்ணுற தவறு தான் நான் சொல்கிறேன். முதல்ல இந்த எஸ்ரா சர்க்குணம் தான் இருந்தார், அவர் ஒரு பெரிய பொலிட்டிக்கல் லாபிஸ்ட். எஸ்ரா சர்க்குணம்னு மத போதகர் ஆண்டவர்கிட்ட பக்கத்தில் இருந்தார் அவர். எஸ்ரா சர்க்குணம் ஒரு குறிப்பிட்ட ஜாதியை சேர்ந்த ஓபிசி ஜாதியை சேர்ந்த பொலிட்டிக்கல் லாபிஸ்ட். அவரை கருணாநிதி கூட வச்சுக்கிட்டாரு ஓட்டுக்காக. இதுவும் கிறிஸ்தவமும் ஒன்னாயிடுமா? இல்லை கிறிஸ்தவத்தோட ப்ரொடெக்ஷனுக்காக நீ என்ன பண்ண? இன்னும் கிறிஸ்தவர்கள் பல பேர் ஜெயிலில் இருக்கான். இன்னும் வடச்சென்னையை சேர்ந்த கிறிஸ்தவர்கள் வந்து கேஸ் வாங்குற கிரிமினல் லிஸ்ட்டில் இருக்கான். அவங்களுக்குலாம் நீ என்ன பண்ண? அப்போது எங்களை நீ அப்பீஸும் பண்ணலை, எங்களுக்கு நீ எந்த நல்லதும் பண்ணலை. ஆனால் பொய் சொல்லிக்கிட்டு இருக்க, கிறிஸ்தவர்களுக்கு நாங்கள் இருக்கிறோன்னு நீ பொய் சொல்லிட்டு இருக்க. அல்வா கொடுக்கறதுக்கு பதிலாக நீ ப்ளம் கேக் கொடுக்குற, அவ்வளோதான் வித்தியாசம். திருநெல்வேலி கூப்பிடுறாரு எல்லாரையும். ஆமாம், அல்வா கொடுக்க தான் கூப்பிடுறாரு, அல்வா கொடுக்க தான் கூப்பிடுறாரு. அதுக்கு தெரிஞ்சு எனக்கு நான் சீரியஸாக சொல்கிறேன், விஜயோட மீட்டிங் ஓரளவுக்கு நல்லா இருந்ததாவே நான் பார்க்குறேன். ஏன்னா அந்த ஒரு டைவர்சிட்டி இருந்துச்சு கிறிஸ்தவர்களுக்குள்ளேயே. காஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு டைவர்சிட்டி இருந்தது. ஆனால் திமுக பண்ணது முழுக்க நாடார் கிறிஸ்தவ குரூப் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டம். அது ரொம்ப தவறு. இதில் உதயநிதிக்கு என்ன அரசியல் தெரியும், என்ன வரலாறு தெரியும்? நீ பைபிளில் இது இயேசுவோட வாழ்க்கை சொல்ல சொன்னால் நீ சொல்லுவியா? உனக்கு ஏதாவது தெரியுமா?
ஆனா நீ பாட்டு போய் இயேசு வந்து பெரிய திராவிட மாடல் தான் பெரிய திருடுறது தான் திராவிட மாடல். இயேசு திருட சொன்னாரா? என் கோயிலை வணிகமயமாக்காதீங்கன்னு சொல்லி சாட்டை எடுத்து அடிச்சாரு. என் கோயிலை வந்து நீ மார்க்கெட் ஆக்காத, இங்க வந்து பணத்தை கொண்டு வராதுன்னு சொல்லி சாட்டை எடுத்து அடிச்சாரு இயேசுநாதர். இவங்கள மாதிரி போய் பணத்தை வச்சு பணத்தை ருட்டீன்ல இது பண்றதா வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க. யோசிக்கணும்ல. எது இயேசுநாதர் எந்த 2 கோடி ரூபாய் வாட்சா கட்டினாரு? இல்லை நீ வச்சிருக்க காரை தான் இயேசுநாதர் வச்சிருந்தாரா? கொஞ்சமாவது ஒரு மரியாதையோட பேசணும்ல. கொஞ்சமாவது இந்த மதத்தை புரிஞ்சுக்கிட்டு பேசணும். நானும் கிறிஸ்டின் தான் சொல்லியிருந்தா கூட எனக்கு பரவாயில்ல. ஏன்னா அவங்க ஒய்ஃப் கிறிஸ்டின் தான் சொல்கிறாங்க, பிரச்சனை இல்லை. ஆனால் அதை விட்டுட்டு நான் வந்து திராவிட மாடல் தான் கிறிஸ்தவ மாடல்னா வாய் சிரிக்கல எனக்கு. இது என்ன சொல்ல முடியும்? ஒரு கிறிஸ்டியனாகவே நான் அஃபெண்ட் ஆகிறேன். பிகாஸ் ஐ பிலீவ் மை ரிலிஜன் இஸ் அ பியூட்டிஃபுல் ரிலிஜன் ஆஃப் பீஸ். இட்ஸ் அ ரிலிஜன் அண்ட் விஸ்டம். அறிவார்ந்த ஒரு மதம் அது. அறிவுக்கு உங்களுக்கு என்ன சம்மந்தம்? உங்களுக்கு எதுவுமே இதை பற்றி பேசவே முடியாது. கிறிஸ்தவர்களுக்காக நாங்கள் இருக்கிறோன்னு ஓட்டு கேட்குற மாதிரி ஒரு விழா பண்ணுறதுக்கு எதுக்கு கிறிஸ்துமஸ் விழா? எனக்கு திமுகவை விட இதில் வருஷம் வருஷம் கலந்து கொண்டு மக்களின் மனதை பிரெயின் வாஷ் பண்ணுறாங்கல்ல இந்த போதகர்களோ இந்த ஃபாதர்ஸோ, அவங்க மேலே தான் மிக மோசமான கோபம் வருது. இந்த இந்த மாதிரியான ஒரு மேடையில் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்க, ஐ ஜஸ்ட் கம் டு கன்க்ளூஷன் ஆஃப் திஸ். இந்த மாதிரி அரசு விழாக்கள் அல்லது ஒரு தேர்தல் நெருங்குகின்ற சமயத்தில் ஒரு மேடையில் வந்து அப்பட்டமாக ஒரு மத போதகர் வந்து இந்த கட்சிக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்கிறது வந்து, இது ஒரு மைனாரிட்டியாக இருக்காங்க. மைனாரிட்டியாக இருக்கவங்களுக்கு எப்பவுமே ஒரு லெவல் ஆஃப் இன்செக்யூரிட்டி இருக்கும். அதாவது பாதுகாப்பின்மை அப்படின்றது வந்து கண்டிப்பாக மைனாரிட்டி உலகளாவிய அளவில் எல்லா இடத்துலையும் இருக்கும், இல்லைன்னு நம்ம மறுக்கல. அப்போ இங்கே கிறிஸ்தவர்களுக்கும் அது இருக்கக்கூடியது அப்படின்றத என்னால் புரிஞ்சிக்க முடியுது. ஆனால் பகிரங்கமாக வந்து ஒரு கட்சிக்கு வாக்களியுங்கள் அப்படின்னு ஒரு மத ஒரு ஒரு மத கொண்டாட்டத்தின் பொழுது பேசுறதுன்னு இருக்கு இல்லையா? இதை எப்படி பார்க்குறோம்? ஆரோக்கியமானதுன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, இது ரொம்ப அன்ஹெல்த்தி. நான் தான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் கிறிஸ்டியன் எத்தனோ நேஷனலிஸ்ட், இந்த கிறிஸ்டியன் நேஷனலிஸ்ட் இருக்காங்க இல்லையா அமெரிக்காவில், அவங்க தான் ட்ரம்ப்பை திரும்பி வர வச்சது. அதில் மதம் அதிகமாக இன்வால்வ் ஆச்சு. இப்போ அங்கே ஒரு கொள்கையிலையும் அந்த மதம் இன்வால்வ் ஆகுது. ஆனால் அதே மாதிரி தான் மதம் இன்வால்வ் ஆகுதோ இல்லையோ மதவாதிகள் இன்வால்வ் ஆகிறாங்க. ஓகேவா? இப்போது அதே மாதிரி தான் இங்கேயும் சொல்கிறேன். நீ பிஜேபியை பார்த்து நீ வந்து மதத்தோட அரசியலை கலக்கிற தப்பு அப்படின்னு சொல்கிற அதே நேரத்தில் நாமும் இவங்ககிட்ட சொல்லணும், நீ ஏன் மதத்தையும் அரசியல் கலக்கிற? ஏன்னா கிறிஸ்டியன் பார்ட்டிஸ், பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் இருக்குது. கிறிஸ்தவ மக்கள் களம்னு இருக்குது, விடுதலை கிறிஸ்தவர் களம்னு இருக்குது, இது வரை 4 கிறிஸ்தவ பார்ட்டிஸு அதெல்லாம் இருக்குது. அவங்க அதை பேசிக்கிட்டோம். நீங்கள் ஒரு அத்தாரிட்டியாக, பிகாஸ் யூஆர் ரெப்ரசன்டிங் கிரைஸ்ட், அவங்க அதான் சொல்கிறாங்க. நீங்கள் அதை அங்கேயே அனுப்பிச்சு பேசும்பொழுது நீங்கள் இயேசுவாக நீங்கள் உங்களை அங்கே நிற்க வச்சுக்கிறீங்க. அப்படி எப்படி நீங்கள் போய் இந்த கட்சிக்கு ஓட்டு போய் இயேசு ஓட்டு கேட்க ஊருக்கு உங்களை அனுப்பிச்சு வச்சாரு. நீங்கள் 15 வருஷம் 20 வருஷம் படிக்கிறது, குருத்துவத்துக்கு படிக்கிறது, இந்த கட்சிக்கு ஓட்டு போடுங்க அந்த கட்சிக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்கிறதுக்காகவா? இதே நாளைக்கு திமுக வடச்சென்னையிலேருந்து துரத்தப்படுறாங்கல்ல, இன்னும் நான் என் சொந்தக்காரங்க இதில் முக்கால்வாசி பேர் கிறிஸ்டியன்ஸ் தான். யாருக்காவது வந்து பிஷப் வருவாரா? பிஷப் அந்தோனிசாமி வந்து நின்று இருக்காரா? இல்லை ஜோ அருண் வந்து நின்னாரா? இந்த துரத்தப்படுற கிறிஸ்டியன்ஸ்க்காக என்னைக்காவது வந்து நின்று இருக்காரா? நிற்கலல்ல. இவ்வளோ ஜாதி பிரச்சனை நடக்குது. அப்போது ஐயோ ஸ்டாலின் உங்கள் ஆட்சியில் தான் எங்களுக்கு கிறிஸ்தவ மக்கள் மேலே ஜாதி பிரச்சனை நடக்குதுன்னு கேட்டிருக்காங்களா? கேட்கலல்ல. அப்போது எந்த முகத்தை வச்சுட்டு நீங்கள் போய் ஸ்டாலினுக்கு ஓட்டு போடுங்கன்னு உங்கள் மக்களை கேட்குறீங்க? அதாவது தன்னுடைய ஆட்டுக்குட்டிகளை தவறாக வழிநடத்தக்கூடிய கள்ள போதகர்கள் இருக்காங்கல்ல, அதான் சார். அது நான் பேசுறது வந்து நானே ஒரு பாஸ்டமாக பேசுகிற மாதிரி இருக்கும். பட் அவங்க கடவுளுடைய கோபத்துக்கு ஆளாவாங்க. அது இந்த நாள் இல்லை, உன்னோட கடவுள் சார், பி அ குட் ஷெப்பர்ட், பி அ குட் ஷெப்பர்ட். நீ கடவுளை நோக்கி தான் இந்த மக்களை கொண்டு போய் செல்ல வந்திருக்கே தவிர நீ அரசியல்வாதிகளுக்கு ஓட்டு போடு, உதயநிதிக்கு கொத்தடிமையாருன்னு சொல்கிறதுக்கு நீ வரலை. நீ வெட்கப்படணும். நன்றி மேடம். நிறைய விஷயங்கள் நீங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. இது மக்கள்கிட்டே விட்டுருவோம், மக்களை பார்க்கட்டும். இது மாதிரி வந்து அரசியலுக்குள்ளே யார் கொண்டு வந்தாலும் சரி, அது வந்து திமுகன்னு கிடையாது, யார் அரசியலுக்குள்ளே மதத்தை கொண்டு வந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு 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 நிலையில் இருக்கக்கூடியவர்கள் தான் ஆக்கப்பூர்வமான ஜனநாயகத்தை கொண்டு செல்ல முடியும். அதுதான் இந்த நாட்டுக்கும் தேவை என்பதனை கூறிக்கொண்டு, மேம் உங்களுக்கு என்னுடைய கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள், அனைவருக்கும் என்னுடைய கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ.